லீஃப் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நம்பர் கீப்பர்ல ப்ளஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அதை ஃபிளிப் பண்ணிடுறேன். 2 ஆப்ஜெக்ட்களில் கொஞ்சம் கேப் விட்டுடலாம். இந்த 2 ஆப்ஜெக்ட்டையும் மேலே மூவ் பண்ணி ரைட் கிளிக் பண்றேன். அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஷேடோ டூலுக்கு இன்சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் டூல் இருக்கும். பிளெண்ட் டூல் செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி பார்ல அதற்கான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். மேல இருக்க 2 லீஃபையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்றேன். கீழே இருக்க 2 லீஃபையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்றேன். இப்போ பிளெண்ட் டூல் செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்டை கனெக்ட் பண்றேன். இதோடைய ஸ்டெப்ஸ் வந்து 6 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன்ல இன்சைட் வந்து ஒரு லைன் டிரா பண்ணி அந்த லைனுக்கு ஏத்த மாதிரி இந்த லீஃபை வந்து நம்ம செட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த லைன் டிரா பண்ணிடுறேன். ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்து இந்த மாதிரி வளைவா ஒரு லைன் டிரா பண்றேன். லைனுடைய திக்னஸ் 2 பாயிண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதோட கலர் ஒயிட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைன் செட் பண்ணும்போது அதோட திக்னஸ் பாருங்க ஒரே ஈவனா இருக்கு. இதனுடைய திக்னஸை சேஞ்ச் பண்றதுக்கு இந்த கேலிகிராஃபிக் செட்டிங்ல வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம். இந்த ப்ரிவியூ விண்டோல லைட்டா கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா அதோட லைன் திக்னஸ் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க மேல திக்னஸ் அதிகமா இருக்கு, கீழே போக போக திக்னஸ் குறைஞ்சிருக்கு. இதை அப்படியே ஆப்போசிட்டா சேஞ்ச் பண்றேன். இந்த மாதிரி லைனுடைய திக்னஸை வந்து கேலிகிராஃபில எடிட் பண்ணிக்கலாம். இந்த லீப் டிசைனை ஃபுல்லா சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் டூல் செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி பார்ல பாத் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கார்னர்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரையாங்கிள் பிரஸ் பண்ணும்போது இன்சைட் நியூ பாத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண அந்த லைன்ல ஒரு கிளிக் பண்றேன். லீஃப் வந்து அதுல ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ லீஃப் பாத்தீங்கன்னா அந்த பாத்துடைய சென்டர்ல மட்டும் இருக்கு. அந்த பாத் ஃபுல்லா நம்ம ஃபிட் பண்ணணும். டக்கர்ல பாருங்க பிளெண்ட் அலாங் ஃபுல் பாத் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தோம்னா அந்த பாத் எவ்வளவு தூரம் இருக்கோ அது வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபில் ஆயிடும். பட் இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ரொம்ப எட்ஜில் இல்லாம கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேலே மூவ் பண்றேன். மேல இருக்க இந்த ஆப்ஜெக்ட்டை கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் பண்றேன். அதுக்கேத்த மாதிரி மற்ற ஆப்ஜெக்ட்லாம் சைஸ் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அந்த ஆப்ஜெக்ட்டை ரொட்டேட் பண்றேன். ஸ்டார்டிங் ஆப்ஜெக்ட்டும் சரி எண்ட் ஆப்ஜெக்ட் இந்த 2 ஆப்ஜெக்ட் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல சேஞ்சஸ் இருக்கும். ரொம்ப டைட்டாவும் இல்லாம ரொம்ப ஃப்ரீயாவும் இல்லாம அதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். டோட்டலா அந்த ஆப்ஜெக்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன்.